ஹாய். என்னன்னு தெரில. இன்னைக்கு தக்காளி தொக்கு சாப்பிட்ணும் ரொம்ப ஆசையாக இருந்துச்சு. அதனால் ஒரு வெங்காயம் கொஞ்சம் பொடி பொடியாக அரிஞ்சு, தக்காளி கொஞ்சம் அரிஞ்சு வச்சுக்கிட்டேன். பூண்டும் கொஞ்சம் உரிச்சு வச்சுக்கிட்டேன். சில பேர்லாம் மெஷர்மெண்ட் எடுக்கிறாங்களா, அந்தமாரி மெஷர்மெண்ட்லாம் நான் எதுவுமே எடுக்க மாட்டேங்க. என் கைக்கு வரதை நான் அரிஞ்சு வச்சுக்குவேன். ஒரு சட்டியில் எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டுடுவேன். கடுகு பொரிஞ்சதுக்கப்புறம் அரிஞ்சு வச்ச வெங்காயத்தை நல்லா வதக்கிடுவேன். அது ஒரு பொன்னிறமாக வர வதக்கிடுவேன். அதுக்கப்புறமேட்டுக்கு பூண்டு உரித்து வச்ச பூண்டு லைட்டாக தட்டி போட்டுடுவேன். அந்த பூண்டு வெங்காயமும் சேர்ந்து ஒரு ஸ்மெல் வரும் பார்த்தீங்களா, அது அவ்வளோ அருமையாக இருக்கும். அதுக்கப்புறமேட்டுக்கு தக்காளி அரிஞ்சு வச்ச தக்காளி போட்டு லைட்டாக உப்பு போட்டுடுவேன். ஏன்னா அது வேகணுங்கிறதுக்காக நான் உப்பு போட்டுருவாங்க. நல்லா கொஞ்சம் நேரம் அதை வேக வச்சதுக்கப்புறம் மஞ்சத்தூள், மிளகாத்தூள் இந்த 2 தூள் மட்டும்தாங்க நான் போடுவேன். வேறு எந்த தூளும் நான் போட மாட்டேன். சிக்கன் மசாலா, மட்டன் மசாலா இந்த மாதிரிலாம் போடுவாங்க. அதெல்லாம் நான் எதுவுமே போட மாட்டேன். போட்டதுக்கப்புறம் எண்ணெய் பிரிஞ்சு வருங்க. அந்த டைமில் 1/2 டம்ளர் தண்ணி இல்லைன்னா 1 டம்ளர் தண்ணி ஊற்றுவாங்க. ஊற்றி அது கொஞ்சம் நேரம் கொதிக்க வச்சுருவாங்க. கொதிக்க வச்சதுக்கப்புறம் அவ்வளோ அருமையாக இருக்கும். ஆனால் இந்த ஒரு பாத்திரத்தில் எடுத்து வச்சுருவேன். ஆனாலும் அந்த சட்டியில் கொஞ்சம் சாப்பாடு போட்டு அந்த பாத்திரத்தில் நல்லா பிசைஞ்சு சாப்பிடுவாங்க. எனக்கு ரொம்ப பிடிக்கும். இது யார் யாருக்கெல்லாம் பிடிக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள்.